வணக்க நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 4 சைட் சேனல். தற்போது குளிர்காலம் ஆரம்பமாகி விட்டது. குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சில காய்கறிகளும் பழங்களையும் சாப்பிடுவது மிகவும் அவசியம். இதனால் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்து சில தொற்றிலிருந்து பாதுகாக்க முடியும். குளிர்கால காய்கறிகளில் முள்ளங்கியும் ஒன்று. முள்ளங்கி ஏராளமான சத்துக்களை கொண்டது. இது அதிக அளவு நீர்ச்சத்து கொண்ட காய்கறி ஆகும். இதன் இலைகள் மற்றும் காய்கள் என தாவரத்தின் அனைத்து பகுதிகளும் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த முள்ளங்கியை சமைத்தோ பச்சையாகவோ அல்லது துவையலாகவோ செய்து சாப்பிடலாம். இந்த முள்ளங்கியை குளிர்காலத்தில் எதற்காக அதிக அளவில் சாப்பிட வேண்டும் என்பதையும் முள்ளங்கியால் கிடைக்கும் நன்மைகளையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது 4 சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். முள்ளங்கியில் நீரிழிவு உருவாவதை தடுக்க உதவும் ஆக்சிஜனேற்ற ஆற்றல் உள்ளதால் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. முள்ளங்கியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் பல தாதுக்கள் நிறைந்துள்ளதால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பராமரித்து இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. முள்ளங்கி இலைச்சாறை பிழிந்து வடிகட்டி அதனுடன் சர்க்கரை சேர்த்து காலை மாலை இருவேளை சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமாலை நோய் குணமாக வாய்ப்புள்ளது. தினசரி வெள்ளை முள்ளங்கி சாறு 50 மில்லி குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள குடல் புண் சரியாக கூடும். கண்கள் பாதுகாப்பிற்கு உணவின் பங்கு மிகவும் அவசியமானதாகும். கண்களின் நலனுக்கு முக்கியமானது வைட்டமின் ஏ சத்து ஆகும். சிகப்பு முள்ளங்கியில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளதால் உணவில் அடிக்கடி சேர்த்துக் கொள்வது கண்களுக்கு நல்லதாகும். முள்ளங்கி பச்சையாகவே சாப்பிடலாம். முள்ளங்கி சாறு உடலை சுத்தப்படுத்தும். முள்ளங்கி இரத்தத்தை விருத்தியாக்குவதுடன் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. வெள்ளை முள்ளங்கி குளிர்ச்சி தன்மை கொண்டது. அதனால் உடல் சூடு மற்றும் மூலநோய் உள்ளவர்களும் இதனை தாராளமாக சாப்பிடலாம். நல்ல பலன் தரும். சிகப்பு முள்ளங்கி நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது, குடலுக்கு வலிமை தரக்கூடியது, உடலுக்கு உறுதியை அளிக்கக்கூடியது. முள்ளங்கியின் தோலை நீக்கி துண்டுகளாக்கி மிக்சியில் சிறிது நீர் சேர்த்து நன்கு அரைத்து வடிகட்டி இந்த ஜூஸை 2 டேபிள் ஸ்பூன் உட்கொள்ள பித்தக்கற்களை கரைத்து வெளியேற்றும் தன்மை கொண்டது. முள்ளங்கி ஜூஸில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், போலேட் அமிலம், காப்பர், ஜிங்க், மேக்னீசியம் போன்றவை உள்ளது. முள்ளங்கி ஜூஸ் உடலில் உள்ள தேவையற்ற அழுக்குகளை வெளியேற்ற உதவுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் சிறுநீரகம், சிறுநீர் பை ஆகியவற்றில் தீங்கு விளைவிக்கும் நச்சுப் பொருட்கள், வைரஸ்கள் போன்றவற்றை வெளியேற்ற முள்ளங்கி பெரிதும் உதவுகிறது. முள்ளங்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. மேலும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை முள்ளங்கி ஜூஸுக்கு உண்டு என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வயிறு, சிறுநீரகம், குடல் போன்றவற்றில் வரும் புற்றுநோயை முள்ளங்கி தடுப்பதாக ஆய்வில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் முள்ளங்கியை குளிர்காலத்தில் தாராளமாக பயன்படுத்தலாம். எனவே முள்ளங்கியை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பல நோய் தொற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபடுங்கள். இது தவிர முள்ளங்கி குறித்த தகவல்கள் வேறு ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.